என்ன ப்ரோ ஒத்துக்கிட்ட? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. திமுக இளைஞரணி மாநாட்டில் நடந்த சம்பவங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க பார்க்கலாம். மாநாட்டுக்கு நம்ம ரோஸ் பிரதர்ஸ் வந்திருந்தாங்க. சொல்ல வேணும், வழக்கம் போல தாவேக கூட்டத்துல இந்த மாதிரி இருந்தது. இங்க பாருங்க கிரீஸ் தடவுல, இங்க பாருங்க எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க, இங்க பாருங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்கன்னு மாநாட்டுல பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்கொலை கூட்டங்கள் போற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் தடவி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எங்குமே கிரீஸ் இல்ல. அங்க கிரீஸ் இருக்கா? அங்க கிரீஸ் எங்குமே இல்ல. அதே மாதிரி எல்லாரையும் பாருங்க லைன்ல அடக்கமா போயிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, யாரும் இதை விட்டு தாண்டல, எகிரி குதிக்கல, எதுவுமே பண்ணல. அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லி புரிய வைங்கப்பா. கட்டுக்கடங்காம வர கூட்டத்துக்கும் காசு கொடுத்து வர கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க திருத்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த 200 ரூபீஸ்க்கு இந்த ரோஸ் பிரதர்ஸ் உழைக்கிற உழைப்பு இருக்கு பாருங்க, கடுமையான உழைப்பா இருக்கு. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இதோ இந்த அண்ணா இருக்காரு இல்லையா, இவர் வந்து தாவேகா மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. நான் வந்து அண்ணனை பார்க்கறதுக்காக திருநெல்வேலியிலேருந்து வந்தேன், திருக்கோயிலூர்லேருந்து வந்தேன், இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த டைலாக் அப்படியே அச்சு பிசுறாம இங்கே போட்டு விட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 16 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் டிராபிக்னால. சரிங்களா, இதெல்லாம் எதுக்கு? நான் பல கட்சிகள் வரலாம், பல கட்சிகள் என்ன வேணா பண்ணலாம். சரிங்களா, தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. கரெக்ட், தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. வாழைத்தார் எல்லாமே பாதுகாப்பா அறுக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கு. எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் அலைகிறாங்க. யாருமே இந்த மரத்து மேல ஏறல. நீ சொல்றது கரெக்ட் ப்ரோ, யாரும் வந்து மரத்து மேல ஏறல, ஏன்னா எல்லாம் செவுத்து மேல ஏறிட்டு இருந்தாங்க. யாருமே இந்த மரத்து மேல ஏறல, வேன்ல ஏறல, எதுலயுமே ஏறல. டீசெண்டா அழகா வந்து அழகா பாத்துட்டு அவங்க இது பாத்துட்டு போறாங்க. விஜய் ஆணி கூட புடுங்க முடியாது அவரால. எது விஜயால ஆணிய புடுங்க முடியாதா? என்ன ப்ரோ நீ விவரம் தெரியாத ஆளா இருக்கியே ப்ரோ. 1.5 லட்சம் பேரை மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீங்களே இவ்வளவு பேசுறீங்கன்னா, காசு கொடுக்காம விஜய பாக்குறதுக்காக எத்தனை லட்சம் பேர் கூடுனா அவரை பார்த்து நீ என்ன சொல்ற? நீ என்னைக்குமே ஸ்டாலின் தான் எங்க தளபதி மட்டும். உதயநிதி தான் அரசியல் தான், வேற யாரும் இங்க வந்து கேட்க முடியாது, வேற யாருக்கும் இங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களையும் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது இந்த தமிழ்நாட்டுல. சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். அண்ணன் சீமான் அண்ணனெல்லாம் வந்து பெரியார் பத்தி தப்பா பேசினாருன்னு சொல்லி ஆளாளுக்கு வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. இங்க திமுகல இருக்கிற ஒரு அமைச்சரே பெரியாரை பத்தி தப்பா பேசி இருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக எப்படின்னு கேக்குறீங்களா? பெரியார உதயநிதி அண்ணனோட கம்பேர் பண்ணிருக்காரு. அதுவே எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயம். இதுக்கு மேல பெரியார் அசிங்கப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே.